இங்க ஒரு 21 வயசு பையனுக்கு அவனோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய ரகசியத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்து ஆண்கள் மட்டும் அவங்க நினைக்கக்கூடிய எந்த நேரத்துக்கு வேணாலும் டைம் டிராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் இந்த சக்தியை பயன்படுத்தி அதிக பணத்தை சம்பாதிக்கவோ பணக்காரனாகவோ நினைக்கல. நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் அந்த பையன் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஆனா அவங்களோட முதல் சந்திப்பு சரியா அமையல. அதனால திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி அதே நேரத்துக்கு வந்து அந்த முதல் சந்திப்பை ரொம்ப அழகானதா மாத்திடுறான். அந்த பொண்ணுக்கும் இந்த பையனை பிடிக்கவும் வச்சிடுறான். சில நாட்களுக்கு அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது, குழந்தையும் பிறக்குது. ஆனா அவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனால இந்த சக்தியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு போயிடுறான். அவன் திரும்ப திரும்ப இந்த சக்தியை பயன்படுத்தினா அவனோட குழந்தையோட பிறப்புல ஏதாவது மாற்றம் நடந்துரும் அப்படின்றதுனால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பையனோட அம்மா புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. அவங்க அம்மாவோட அதிக நாள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமா இந்த சக்தியை அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாரு. நீ இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தா அந்த நிமிஷத்துல நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை உன்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் இந்த சக்தியை பயன்படுத்தாம கடைசி வரைக்கும் அப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்றான்.